யாரு நீங்க? யார பார்க்கணும்? உங்க அம்மா என்ன வீட்டு வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க. உங்க அம்மா வீட்ல இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அப்பாவ கூப்பிடுறேன். அப்பா! 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 அம்மா வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு யாரோ வந்திருக்காங்கப்பா. அப்படியா ஷின்சான்? ஆனா அவங்கள பார்த்தா சின்ன பொண்ணா தெரியலப்பா. ரொம்ப பெரிய பொண்ணா இருக்காங்க. அம்மா சின்ன பொண்ணுன்னு தானே சொன்னாங்க. அதான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குப்பா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி இரு நான் போய் பார்க்குறேன். சார், அம்மா வீட்டு வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதான் சார் வந்தேன். அப்படியா? என் ஒய்ஃப் வெளியூருக்கு போயிருக்கா. வரத்துக்கு 2 வாரம் ஆகும். நீ அப்புறமா வந்து பாரும்மா. இல்லை சார், நீங்கள் சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. நான் நல்லா சமைப்பேன். வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வேன். நீங்கள் எனக்கு 2 வேளை சாப்பாடு கொடுத்தா போதும் சார். இதை பாருமா, என் ஒய்ஃப் வந்த வாட்டி நீ வந்து பாரு. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. ஷின்ஷன், எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது. நான் போய் சீக்கிரமாக முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ வெளியே எங்கேயுமே போகாமல் உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே ஆஃபீஸர், நான் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன். அப்புறம் ஷின்ஷன், யாராவது வந்தால் அப்படியே பேசி வெளியே அனுப்பிடு. யாரையும் உள்ள விடாத. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. மறுபடியும் யார் இப்போ கதவை தட்டுறாங்க? உங்களுக்கு யார் வேணும்? அக்கா வீட்டில் இல்லையா? அக்காவா? எந்த அக்காவை நீங்கள் கேட்குறீங்க? நான் நேற்று கூட வந்து பெட்டி கொடுத்துட்டு போனேனே, அந்த அக்கா தான். அவங்க இந்த வீட்டில் தானே இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ம், ரொம்ப நல்லதாக போச்சு. அவங்களுக்கு உங்கள் பேர் தெரியாது, உங்களுக்கு அவங்க பேர் தெரியாது. நல்லதாக போச்சு. உள்ளே வாங்க. ஒரு நிமிஷம். நீங்கள் அக்காவை எப்போ பார்த்தீங்க? அதுவா, ஒரு நாள் நைட்டு ஏதோ பெட்டியை தேடிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஒரு பெட்டி கிடச்சிது. அது கொண்டாந்து அந்த அக்கா கிட்ட கொடுத்தேன். அதுதான் உங்கள் பெட்டின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு பணம் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ரைட். அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு நீங்கள் தான். அக்கா வீட்டில் இல்லையா? நீங்கள் எதுக்கு அக்காவை பார்க்க வந்தீங்க? அதுவா தம்பி, நான் அக்கா கிட்ட எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பக்கத்து ஊரில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதான் அக்கா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் அம்மா வந்த வாட்டி சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பண்ணுறாரு? அதுவா, என் வீட்டுக்காரரு பக்கத்து ஊரில் வேலை தேடி போனார். 2 வருஷம் ஆகுது. இன்னும் ஆளை வரவே காணோம். நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் அவர் கிடைக்கல. அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. ஓ அப்படியா? நான் தான் 2 வருஷமாக கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு என் குழந்தைங்களையும் என் மாமியாரையும் காப்பாற்றிட்டு இருக்கேன். நீங்கள் தான் அக்காவோட வீட்டுக்காரரா? ஆமாம்மா. சரிங்க சார். அக்கா வந்தா நான் உங்களை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போகிறேன். அதையும் அக்கா கிட்ட சொல்லிடுங்க சார். சரிம்மா. சரி, நான் வரேன் சார். போயிட்டு வாம்மா. இந்த பொண்ணு தான் உங்கள் அம்மா சொன்ன பொண்ணுண்ணா. காலையில் வந்தது யாரு? அதான்ப்பா, எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஷின்சான், நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடிட்டு வா. நான் டின்னருக்கு ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். ஓகேப்பா, நான் போய் சீக்கிரமாக வந்துடுறேன். மிக்சியோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மிக்சியை சைக்காட்ரிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஆன்மாக்கள் கிட்ட நிச்சயமாக இதுக்கு ஒரு வழி இருக்கும். நான் உங்ககிட்டயே கேட்டு பார்க்குறேன். அப்பா, அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு?